ரத்தினமங்கலம் லட்சுமி ஆலயத்தில் வீட்டிற்கு ரம்பாதேவிக்கு ஆடல் பாடலும் சிறப்பு பூஜை நாளை காலை 9 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. குபேர பகவானுக்கு 2 புதல் உண்டு. நலகுபேரன் மற்றும் மணித்திருவனாகின்றார். நலகுபேரனுக்காக நிச்சயிக்கப்பட்ட மனைவியே துணைவியே ரம்பாதேவி ஆகின்றார். ரம்பாதேவியை ராவணன் தொந்தரவு செய்ய நலகுபேரன் ராவணனுக்கு ஒரு சாபம் அளிக்கின்றார். எனக்கு நிச்சயிக்கப்பட்ட மனைவியை நீ தொந்தரவு செய்ததால் எந்த பெண்ணையும் நீ அனுமதி இல்லாமல் தொட்டால் உன் தலை வெடிக்கும் என்று சாபம் அளிக்கின்றார். ஆறாம் தான் ராவணனால் சீதையை தொடர்படவில்லை. அதன் பிறகு ரம்பாதேவி பார்வதி தாயார் நோக்கி கடந்தவம் புரிந்து தன்னை புனிதப்படுத்திக் கொள்கின்றார். அந்த நாளே ரம்பாதிதி என்று அழைக்கப்படுகின்றது. நாளை மே மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை ரம்பாதிதி என்று நாளை ரம்பாதேவி வழிபாடு செய்வதும் பார்வதி தாயாரை வழிபாடு செய்வதும் நமக்கு ரம்பாதேவியினரும் பார்வதி தாயாரினரும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரம்பா என்றால் வாழை என்ற அர்த்தம். தங்கள் இல்லங்களில் சிறிய வாழைக்கன்றுகளை வாங்கி ரம்பாதேவியின் படத்தை வைத்து அதற்கு முன்பாக தீபம் ஏற்றி நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்வர். ரம்பாதேவியினருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.